ஹல்லேலூயா. ராப்சர் அப்படின்ற அந்த வார்த்தை வேதாகமத்திலே நேரடியாக அப்படி ஒரு வார்த்தை ராப்சர் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷில் இல்லை அப்படின்றாலும் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு ராப்சர்ன்னு என்ன இருக்குது அப்படின்ற ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. அதனால் ராப்சர் அப்படின்னு எல்லோரும் சொல்லும்போது ராப்சர் அப்படின்னு பைபிளில் ராப்சர் என்ற வார்த்தை பைபிளில் டைரெக்டாக இல்லை. ஆங்கில வேதாகமத்திலே ராப்சர் என்ற வார்த்தை நேரடியாக டைரெக்டாக அது வேதாகமத்திலே அந்த வார்த்தை எழுதப்படவில்லை என்றாலும் அந்த ராப்சர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா என்ன எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்ற வார்த்தை தெசலோனிக்கேயரிலும் சரி இயேசு கிறிஸ்து சுவிசேஷ புத்தகத்திலே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இந்த எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்குன்னா எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போது வேதாகமத்தில் பைபிளில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் பழைய ஏற்பாட்டு காலையில் என்ன இருக்குது, ஒரு நிழலோட ஒரு ஷேடோ நிச்சயமாக அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டில் புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர் தெழுதலுக்கு அப்புறம் வருகிற எல்லா உபதேசங்களிலும் இது இந்த நம்ம இப்போது இந்த திருச்சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி பேதுரும் சரி பல பரிசுத்தவான்கள் எழுதின எல்லா நிருபங்களிலும் இந்த எழுதப்பட்ட எல்லா டாக்டரின்ஸ் எல்லா சத்தியத்திற்கு என்ன இருக்குன்னா ஒரு நிழல் கட்டாயமாக இருக்கிறது. தெர் இஸ் எ ஷேடோ. என்ன இருக்குன்னா ஒரு ஷேடோ இருக்குது. அப்போது இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஒரு ஷேடோ இருக்கான்னு நிச்சயமாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஒன்று யாருன்னா யார் கெஸ் பண்ணலாம்? ஒன்று ஏனோக்கு. ஏனோக்கு என்ன பண்ணான்? பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு அவன் 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். அவன் சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதே எடுத்துக்கொள்ளப்பட்டான் எங்கே? அங்கே ஏனோக்குடைய வாழ்க்கையில் வேதாகமத்தில் எழுதப்பட்ட அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற அதே வேர்டு தான், அதே வார்த்தையை தான் எங்கேயும் உபயோகிக்கிறாங்கன்னா இங்கே இயேசு கிறிஸ்துவும் சரி பின்னாடி வருகிற தெசலோனிக்கேயரிலும் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல். இப்போது ஏனோக்கு என்ன ஆனா எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி பைபிளில் நமக்கு அதுக்கு முன் அடையாளமாக ஒரு நிழலோட்டமாக. இன்னொன்று யார்? எலியா. எலியா என்னன்னா அக்னி ரதத்தில் என்ன பண்ணான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ இவங்க 2 பேரும் இந்த பூமியில் வேதாகமத்தின்படி அவங்க 2 பேரும் மரணத்தை அவர்கள் என்ன பண்ணல, பார்க்கல. எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பைபிளை நம்ம வாசித்து இதை புரிந்து கொள்வதற்கு அறிவு பத்தாது. நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானவருடைய தயவு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் ராப்சர் பெரிய அளவில் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு தாக்கத்தையோ ஒரு காரியத்தையோ, இன்னும் சொல்ல போனான்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயரில் என்ன சொல்கிறான்னு, ராப்சரை பற்றி நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணுங்க, பேசிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு யாராவது 1 தெசலோனிக்கேயர் 4 கடைசி வசனம் எடுங்களேன். ஆகையால் இந்த வார்த்தைகள்னாலே நீங்கள் பாருங்களேன் என்னவாம்மா, எப்படி நீங்கள் யாரை எப்படி தேட்டு புரியுங்க, எப்படி தேட்டணுமாம்மா? ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? உங்கள் கஷ்டத்தில் என்ன பண்ணுவார்? அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், அப்படி தேற்ற சொல்ல. ஆகையால் இந்த வார்த்தைகளினால, எந்த வார்த்தையினால? முன்னாடி வசனம் படிங்களேன். அந்த வார்த்தைகள்னால என்ன? அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டுன்ற வார்த்தைக்கு தான் ராப்சர் என்ற வார்த்தை பயன்படுது. இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இதை சொல்லிதான் என்ன பண்ண சொல்றாரு? ஆகையால் இந்த வார்த்தை, எந்த வார்த்தையினால? அப்போ ஒருத்தரை நீ கம்ஃபர்ட் பண்ணி தேட்டுறதுக்கே இதை தான் யூஸ் பண்ண சொல்றாரு. இதை சொல்லு, இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் நம்மளுடைய ஃபெய்த். சொல்றது எவ்வளவு பேருக்கு புரியுது? This is our faith. This is our belief system. This is what we believe in Christ. We are not serious about this. நமக்கு இதை பற்றி என்ன இல்லை, ஒரு சீரியஸ் யாருக்கும் இல்லை. என்னையும் சேர்த்து எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? நான் ஒரு பெரிய மகான் மாதிரி நான் சொல்ல விரும்பல, இன்க்ளூடிங் மீ. எந்த பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், எந்த மனிதர்களாக இருக்கட்டும், we are not serious about this issue. இந்த இஷ்யூவை குறித்து நம்ம என்னவா இல்லை? சத்தமாக சொல்லுங்களேன். சீரியஸாக இல்லை.
காரணம் என்னென்னா, நமக்கு இங்கே என்ன இருக்குது, என்ன தான் நம்ம ஆயிரும் இல்லை. இப்போ சொல்கிறோம், இப்போ திடீர்னு நீங்கள் அப்படியே ஆண்டவருடைய அந்த ராப்சர் வந்து இங்கேருந்து அப்படியே ஒரு 2-3 பேர் மட்டும் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க, மீதியெல்லாம் இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா, அப்போ தான் நான் சொல்கிறது எவ்வளோ பேர் புரிஞ்சு. அது வரைக்கும் நம்ம ஆட்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் நம்பிட்டு தான் என்ன பிரயோஜனம். அப்போ நமக்கு என்ன வந்து என்ன அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம், அதெல்லாம் நடக்குமோ, நம்ம ஆளுங்களே சொல்லுவோம் அதெல்லாம் நடக்குமோ, இதெல்லாமா நடக்கும், இப்படியெல்லாமா ஆகும் அப்படின்னாங்க. அப்படி இல்லை. இது குறித்து நமக்கு என்ன தேவை, நமக்கு ஒரு தெளிவான ஒரு 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 காரியம் இது குறித்து நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏடிஎம் என்ற மிஷினில் பணம் வரணும் போதே எவனா நம்பினானா? நம்ப முடியுமா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்டலாம் வந்து ஒரு நாள் வரப்போகுது, இங்கே மிஷினில் என்ன வரும், பணம் வரும். நம்பினீங்களா? நம்ப முடியுமா? சொல்லுங்கள், நம்ப முடியுமா? ஃபோன்லேயே வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிறவங்க அமெரிக்காவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது யாராவது நம்ப முடியுமா? சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபோனில் தான் பேசுகிறோம், ஒரு நாள் வரப்போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம், ஒருத்தர் முகம் பார்த்து என்ன பண்ணலாம், பேசாதே. இன்றைக்கி இருக்கிற எல்லாம் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், இன்றைக்கி இருக்கிற நிறைய விஷயத்தை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் இதை பற்றி பேசியிருந்தா நம்ம அதை என்ன பண்ணியிருக்க மாட்டோம், நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம், அதை நம்பவும் மாட்டோம். இப்போ நம்பாமல் இருக்க முடியாது. அப்போ இந்த பைபிளில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீ நம்பினா, ரட்சிப்பை நீ நம்புறேன்னா, சபையை நீ நம்புறேன்னா, ஜெபத்தை நீ நம்புறேன்னா, இயேசு எனக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர் என்னை நடத்துகிறாரு, அவர் என் கூட இருக்கிறாருன்ற ஒரு ஃபெய்த் உனக்கு இருந்தால் நிச்சயமாக ராப்சர் எடுத்துக்கொள்ளப்படுதல் குறித்துதான ஃபெய்த்து நமக்குள்ளே இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் தட் ஃபெய்த். பாருங்க, கிறிஸ்டியானிட்டி லைஃப் அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் பேசும்போது அந்த நாள் அவன் எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கிறான். யாரு? சத்தமாக சொல்லுங்க. பவுல் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தான். நான் சொல்றது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சு? ஏன் பவுலுடைய லைஃப் வந்து ஸ்பிரிச்சுவலாக அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவ்வளோ பெரிய தாக்கத்தை பவுலால் ஏற்படுத்த முடிந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் வர நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃபார் காட். யாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவனோட காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறான், ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கான், அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவன் வாழ்ந்தான். பெரிய தாக்கத்தை, பெரிய அளவில் அவன் ஒரு மாற்றத்தை சமுதாயத்துக்குள்ள ஏற்படுத்தி வந்து லட்சக்கணக்கான மக்கள் அவனை பின்பற்றும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறானா? காரணம் என்ன? இந்த ஒரு விசுவாசத்தை, இந்த ஒரு காரியத்தை அவன் காலத்திலேயே அவன் என்ன பண்ணியிருக்கிறான். நான் சொல்றது புரியுது. அப்போ பவுலோட காலத்திலேயே இதை எதிர்பார்த்திருந்தா, நீங்களும் நானும் இதை எவ்வளோ எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது. ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன்னா அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஒரு சில அடையாளங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. மழை வரும்போது ஒரு அடையாளம் இருக்குதுல்ல, ஒரு சில அடையாளங்கள். அந்த மாதிரி என்ன இருக்குது, ஒரு சில அடையாளங்கள் இருக்குது. எல்லா இந்த பூமியில் இப்போ வாழ்கிற பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின பெரிய பெரிய ஊழியர்கள் அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, அவருடைய ராப்சர் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக என்னென்ன அடையாளம் நடக்க வேண்டியது இருக்குதோ எல்லா அடையாளங்களும் நடந்து முடிஞ்சிருச்சு. பைபிள் அது என்ன ஆயிடுச்சு, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, அதெல்லாம் நிறைவேறிடுச்சு. நான் சொல்றது எவ்வளோ பேர் இன்னும் அதில் ஒன்று நிறைவேறலைன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். இல்லை அது வந்து இதுக்கான டைம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பைபிளில் எழுதப்பட்ட அந்த ராப்சருக்கு முன்னாடி என்னென்ன நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்குதோ அத்தனை காரியங்களும் ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லி ரெக்கார்டு இங்கே பைபிளில் மட்டும் இல்லை, அவங்களோட தேச சிட்டிசன் புத்தகத்திலே இருக்குது. ஏன்? ஒரு மனுஷன் செத்துருந்தா அவனோட என்ன கிடைக்கணும், ஒரு பணம் கிடைக்கணும், அவனை எங்கேயாவது என்ன பண்ணியிருக்கணும், அடக்கம் பண்ணியிருக்கணும். அவங்களால இது எதையும் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அவங்க வாழ்ந்த நாட்களில் எதையுமே கண்டுபிடிக்க முடியல.
அப்படிதான் இருக்க போகுது. நீ எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்கன்னு தேவ பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் இருக்கும். காணாமல் போயிடுவாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. வயலில் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் இருப்பான், ஒருத்தர் காணாமல் போயிடுவான். இந்த டைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இப்போ நான் பேசும்போது இந்த வார்த்தைகள் உனக்கு முட்டாளாக இருந்தால் நான் சொல்கிறேன், நீ இன்னும் சரியாக ரட்சிக்கப்படல. யூ ஆர் நாட் சேவ்ட் இட். இப்போ நான் பேசுகிற வார்த்தை உனக்கு என்னவா இருந்துச்சு, நான் பைத்தியக்காரத்தனமான ஒரு வார்த்தையாக இது இருந்தா நீ இன்னும் என்ன ஆகலை, நீ ரட்சிக்கப்படலன்னும் போது நீ இந்த ராப்சருக்கு உனக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. ஆமாம் இருக்கு, இன்னும் என்ன ஆகலாம், என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் நல்லா என்ன பண்ணலாம், சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலாம், ஒரு வீடு என்ன பண்ணிடலாம், அப்படியாது கட்டிடணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும்னு எதிர்கால பல திட்டங்கள், பல பிளான்ஸை நீங்கள் வச்சுட்டு அந்த எதிர்கால திட்டங்கள் பிளானோட நீங்கள் பல உங்களுக்காக ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கும்னு வேதம் எழுதியிருக்கு. அவங்க மனம் திரும்புறதுக்கு, அவங்க வாழ்க்கையை சரி பண்றதுக்கு எக்கச்சக்க நேரம் கொடுத்தோம். நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும்னு எதை வச்சு சொல்றாங்க? ஆண்டவர் சொன்ன நம்ம வெளியில தாழ்ப்போம். ஏன்னா இவங்களுக்காக நிறைய டைம் கொடுத்தோம். ஒரு முறை இந்த பைபிளை ஃபுல்லாக படிக்காதவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏன் நம்ம கண்டிப்பாக அதில் போகணும் அப்படின்றது ஒரு 2-3 காரியத்தை மட்டும் நான் சொல்லி சீக்கிரம் முடிச்சேன். என் வாழ்க்கையில் இந்த ராப்சரை நான் மிஸ் பண்ணக்கூடாது.